Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா மண்டே அண்ட் வெட்னஸ்டே அந்த மாதிரி நான் வந்து எடுத்த vlog. மண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் க்ளீனிங் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு அப்பா அம்மா வந்து இங்க வராங்க. ஸோ அதனால கொஞ்சம் மண்டே அன்னைக்கு டீப் க்ளீன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேனெல்லாம் வந்து தொடச்சிட்டு எங்கள் ரூம் மெயினாக வந்து கம்ப்ளீட்டாக டஸ்டிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. கிச்சனும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த க்ளீனிங் முடிச்சதுக்குவே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பட் ஏதாவது ஒரு பார்ட்டாவது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு காய்கறி வச்சுக்கிட்ட இந்த ரேக் மட்டும் எடுத்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் கவுத்து வச்சு அப்புறம் நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு எல்லாம் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து நான் மீஷோவில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்து வாங்கினேன். பட் ரிவ்யூவுமே நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு வந்து வந்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப ஒர்த். நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் போட்டு வாங்கினது, இதோட ப்ரைஸ் என்ன கரெக்டாக எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. பட் இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ரேக் தான். நீங்கள் எங்கே வேணால் வச்சு இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரேக்ஸ் வந்து நான் நிறைய இந்த பியூட்டி பார்லர்லலாம் வச்சுருப்பாங்க, நான் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப வந்து டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேஸ்கெட்ஸ் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ நிறைய இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்படியே நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சைஸில் பேஸ்கெட் வாங்கி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கூடெல்லாம் நவராத்திரி அப்போது என்னோட ஃப்ரெண்ட் இந்த ஃப்ளாட்டில் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு 2 கூட அதுலேயே வந்து சேர்ந்துடுச்சு. ஸோ அதனால் அந்த 2 கூடையும் வந்து ஒன்றுத்தில் சின்ன வெங்காயமும் இன்னொன்றுத்தில் வந்து பூண்டும் போட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இது வந்து எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட அந்த மாதிரி கூட வச்சு செட் பண்ணலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவை வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டியது இருந்தது. அங்கே போயிட்டு வந்துட்டு நான் வந்து இந்த ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இப்போது அந்த பாடி பெயின், நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்து பாடி பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மசாஜர் வந்து நமக்கு ஹேண்ட் ஹெல்ட் மசாஜர் வந்து அகரோவில் விற்குது. கையிலேயே வச்சுட்டு நம்ம அழகாக நமக்கு எந்த போர்ஷன் வேணுமோ மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் பாடி மசாஜர். இதோட 4 மசாஜ் ஹெட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெஷ் கவர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மசாஜ் ஹெட் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மெஷ் கவர் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு காலெல்லாம் பண்ணுறப்போ சில சமயம் ஹேர் வந்து நமக்கு வந்து சிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி அந்த ப்ரொடெக்டருக்காக தான் இந்த மெஷ் கவர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பாடிக்கு நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பால் மசாஜ் ஹெட் அப்படின்ட்டு நீங்கள் இது வந்து எசென்ஷியல் ஆயில் அதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்கில், ஃபீட்டில், காவ்ஸ், ஆர்ம்ஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வேவி மசாஜ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக ஏதாவது ஒரு டிஷ்யூ மசாஜ் பண்ணணும், ஷோல்டரில் பண்ணணும், ஆர்ம்ஸில் எல்லாம் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொன்று வந்து தாய்ச்சி மசாஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அழகாக அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மசாஜ் ஹெட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை காட்டுறேன். அந்த மெஷ் கவரை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா எந்த மசாஜ் ஹெட் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மெஷ் கவரை வந்து போட்டு லாக் பண்ணிக்கணும். ஸோ லாக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பீட் செட்டிங்ஸும் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம், எந்த ஸ்பீடில் வேணுமோ அப்படின்ட்டு. நல்லா வந்து மசாஜ் பண்ணுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கையில் அந்த காலில் அந்த இடத்துல வந்து குதிகால், பின்னங்கால் அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப வந்து எனக்கு எப்போவுமே பெயின் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே அந்த இடத்துல அழகாக வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மசாஜ் பண்ணுறதை காட்டுறதுக்காக நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டிஷ்யூ மசாஜ் வந்து நல்லா பண்ணுது. இந்த ஷோல்டரில், நெக்கிலெல்லாம் பெயின் இருக்குது. அதாவது நம்ம சிஸ்டமில் மேலே உட்காரோம், ஃபோன் பார்க்குறோம் அப்படின்றப்பெல்லாம் நமக்கு அந்த நெக் பெயின்லாம் இருக்கும். அந்த இடத்துலலாம் இப்படி மசாஜ் பண்ணும்போதே அவ்வளோ இதமாக வந்து இருந்தது. மசாஜ் கேட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே மெஷ் கவர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த காஃப் போர்ஷன்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கும். எப்போவுமே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலும் எனக்கு அந்த இடம்லாம் எப்போவுமே வலி இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் நமக்கு இந்த மசாஜ் பண்ணுறப்ப அழகாக பிடிச்சி விட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பால் மசாஜ் ஹெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த போர்ஷனுக்கு வேணுமோ அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாஜ் ஹெட்டை கவரை வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் இது வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு, பட் ஜென்ரலாக இது வந்து நம்ம ஓவராலாக பெயினுக்கு பாடி மசாஜராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மசாஜர் இது, ஹேண்ட் மசாஜர். இதோட லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வெட்னஸ்டே நான் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் வெட்னஸ்டே இன்னைக்கு ஸ்கூல் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டுட்டாங்கனால
கொஞ்ச நேரம் காலையில் தூங்கியாச்சு, இல்லைன்னா 5:30க்கே எழுந்திரிக்கணும். இந்த குளூரில் எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காலையில் டைமில் தான் நல்லா வந்து தூக்கம் வருது. ஸோ இன்னைக்கு வந்து லீவும் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அப்பா அம்மா வர மாதிரி இருந்தது. ஸோ காலையில் கொஞ்சம் பரபரன்னு பண்ணணுமே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து லீவும் விட்டுட்டாங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக மார்னிங் வந்து ரிலாக்ஸிங்காக போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் கிடச்சிருக்கு. இங்கே வந்து எங்கள் ரூமில் தான் அப்பா அம்மா வந்து படுத்துக்க போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து நிக்கில் ரூமில் படுத்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து இந்த ரூம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணோம்னா கட்டில கொஞ்சம் காலையிலே நகர்த்தியாச்சு, கொஞ்சம் சென்டராக நகர்த்தியாச்சு. அந்த பக்கம் அம்மாக்கு இறங்கி வரதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா டியூஸ்டே டீப் க்ளீன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு மண்டேவே கொஞ்சம் டஸ்டிங்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பில்லோ கவர்ஸ் மட்டும் மாற்றிட்டு இந்த ரூமை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்லாம். அப்பா அம்மா வந்ததுடனே இங்கே அப்பா அம்மாவோட ஸ்டே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த vlog அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு வெனஸ்டேலேருந்து மார்னிங்லேருந்தே அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங் கொடுத்து நம்ம இதுக்குள்ளே எனக்கு வந்து இது நடந்துடணும், இதுக்குள்ளே ஒன்று நடந்துடணும் அப்படின்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அது நடக்கலை அப்படின்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம் எப்போவுமே நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, எதுவுமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். ஏதோ ஒன்று தள்ளி போகுது, ஏதாவது ஒன்று நமக்கு அந்த டைமில் நம்ம கேட்ட டைமில் கிடைக்கல அப்படின்னா எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு உணர்த்துற மாதிரி ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்து நடந்தது. அது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். நான் மோஸ்ட்லி அது வந்து நெக்ஸ்ட் vlog அதை பற்றி தான் இருக்கும். அந்த டைமில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வந்து முடித்தேன். அதுக்கும் கரெக்டாக அப்பா அம்மா வர்றதுக்கும் கரெக்டாக வந்து இருந்தது. வீட்டுல இருந்துட்டு இப்ப பெரிய பொண்ணு லாவண்யா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்க இவரு சம்பந்தி இல்லை, எங்க அண்ணா. டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு பொறுமையாக தான் வந்து சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அம்மாவும் அப்பாவும் அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே சைட் பை சைடு என்ன பண்ணிட்டு இருந்தேன்றதை காட்டுறேன். அவங்க வராங்கன்றதுனால முந்தா நாளே வந்து மாவு ஊற வச்சுட்டேன். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு. டிஃபன் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 11 o'clock போல் ஆகிடுச்சு. சமையல் வேலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கதம்ப சாம்பார் மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு காரக்கறி, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வாங்கிட்டு வந்தார் என்னோடய ஹஸ்பண்ட். அதை வந்து இந்த வெங்காயத்தால் வச்சு கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நிக்கிலுக்குமே வந்து எக்ஸாம் இருந்தது. ஸோ அவன் சைட் பை சைடு அவனை அப்படியே சொல்லி படிக்க வச்சுட்டு நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம சாம்பார்லாம் நிறைய குவான்டிட்டியில் வைக்கிறோம். இல்லை நான் எப்போவுமே சாம்பார் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேல் பொடி அரைச்சி தான் சாம்பார் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்போ எனக்கு அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரெசிபி நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மேல் பொடின்றது வந்து சாம்பார் பொடி சேர்த்துட்டு அதோடு நம்ம மேல் பொடியும் வந்து சேர்க்குறது. சாம்பார் பொடி வந்து புளித்தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா சாம்பார் பொடி சேர்ப்போம் இல்லையா, பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து மேல் பொடி சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வந்து இறக்குவோம். அது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு சாம்பார் வந்து நல்லா அந்த கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அதோட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே போட்டு எல்லாத்தையுமே ரொம்ப எண்ணெயே தேவையில்லை, எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ஒரு குட்டி ட்ராப் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ சாம்பார் வைக்கிறப்போ நம்ம இதை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸ்டோர் பண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு ஸ்டோர் பண்ணி சேர்க்குறத விட அன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன்னா அன்றைக்கி அந்தளவுக்கு தேவையான அளவு எடுத்து அரைச்சி சாம்பாரில் சேர்த்து நான் வந்து சாம்பார் வைப்பேன். சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. பருப்பு போட்டு மேல் பொடி போட்டு இறக்க வேண்டியதான். என்னால் வந்து ரெசிபி ஷூட் பண்ண முடியல, ஏன்னா கேமராவில் திடீர்னு சார்ஜ் கம்மியாயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அந்த கூட்டு வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன், வேக வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு, தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றிட்டோன்னா இதுவும் வந்து ரெடி ஆகிடும். தெரியாமல் வந்து பருப்பு அரைக்கணும்னு சொல்லிட்டேன். பருப்பு வந்து நான் வைக்கும்போதே சாம்பாருக்கும் கூட்டுக்கும் சேர்த்து வந்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம சில பேர் இந்த கூட்டு வந்து பண்ணுறது பாசிப்பருப்பு போட்டு வந்து பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த பாசிப்பருப்போட துவரம்பருப்பு தான் நல்ல டேஸ்ட் வந்து இருக்கும். சில சமயம் பாசிப்பருப்பு நம்ம கூட்டுக்கு வைக்கிறப்போ குழ குழன்னு ஆன மாதிரி இருக்கும் கூட்டு. துவரம்பருப்பில் உங்களுக்கு அந்த மாதிரி குழ குழன்னு ஆகாது.
ஸோ அதனால் எப்போவுமே துவரம்பருப்பு தான் கூட்டுக்கும் வந்து சேர்ப்பேன். கொஞ்சம் துவரம்பருப்பு இல்லை கொஞ்சம் பாசிப்பருப்பு அந்த மாதிரியும் பாதி பாதி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அன்றைக்கி வந்து சாம்பாருக்கும் பருப்பு வேணுன்றதுனால ரெண்டுத்துக்குமே சேர்த்தே வந்து வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா சாம்பார் நான் பருப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக அந்த மேல் பொடியை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வந்து ஊற்றுறேன். கெட்டி அங்கங்கே கெட்டி ஆகாமல் வந்து இருக்கும். ஸோ வெங்காயத்தாள் கூட்டு என்னால் ஷூட் பண்ண முடியல. வெங்காயத்தாள் நல்லா வெந்த உடனே அதை வந்து கொஞ்சம் பருப்பு வந்து சேர்த்துட்டு தேங்காய் சீரகம் அப்புறம் காஞ்ச மிளகா அரைச்சி சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் அன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் காய்கறிலாம் கூட வாங்கி எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம். புதினா வந்து காலையில் அப்பாவும் அம்மாவும் வந்து ஆஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. 2-3 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது அப்பா அம்மாவுமே வந்து ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சனால 2 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். எல்லாமே வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அந்த மாதிரி நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து சமைக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். சாதம் வந்து குக்கரில் வச்சுட்டேன். ஃபைனலாக என்ன சமைச்சேன்றதை காட்டுறேன். உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணேன். அப்புறமா வெங்காயத்தாள் கூட்டு, அதுக்கப்புறமா வந்து கோஸ் பொரியல், அப்புறம் சாம்பார் வந்து நான் நிறையா வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுறப்போ உங்களுக்கு குவான்டிட்டி வந்து நிறையாவே வரும். அன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து இட்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் காலையிலே மாவு வந்து அரைச்சாச்சு. ஸோ ஈவினிங்கு சாம்பார் மீதி இருந்தாலும் தொட்டுப்பாங்க. வெங்காயம் தக்காளி சட்னி, அப்புறமா இட்லி ஊற்றியாச்சு. ஸோ தான் எனக்கு வந்து டிஃபன். மழை நீங்கள்லாம் எந்த ஊர், உங்கள் ஊர்லலாம் வந்து மழை எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்து லீவ் விடுறாங்க, இப்போ மழை வராதுல்ல, அது மாதிரி இங்கே லீவ் விட்டாங்க. இன்றைக்கி எக்ஸாம் வேறு. நேற்று அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் கடைசியில் பார்த்தா இந்த எக்ஸாம் வந்து மண்டே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நாளானிலேருந்து தான் மழைன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல எப்போ மழை வரும்னு தெரியல. பட் நீங்கள் வந்து சென்னையாக இருக்கீங்கன்னா இங்கே தான் வந்து கரை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் க்ராசரிஸ் மெடிசின்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. வந்து இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். அம்மா வந்து சட்னிக்கு நான் வதக்குறேன் அப்படின்னாங்க. வதக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், ஒரு புது டெக்னிக் அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இடத்த மிஸ்பிளேஸ் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்களா. அம்மா வந்து லைட்டர் அழகாக இங்கே மாட்டி வச்சுருந்தாங்க. அது கூட நல்ல ஐடியாவாக வந்து இருந்தது. தக்காளிக்கு வந்து இங்கே வதக்கி ரெடி பண்ணியாச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே. அதுக்கு வந்து சுண்டலுக்கு முன்னாடி நாளே கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு போய் படுக்க போயாச்சு. இதோட இந்த vlog வந்து முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.